வணக்க மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜேம்ஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராணி தாங்க பார்க்க போகிறோம். கிராணியில் வந்து நம்ம ஈஸி ப்ராக்டிஸ்லாம் ஆட போகிறோம், டேரெக்டாக ஹார்டில் தான் ஆட போகிறோம். எஸ்கேப் என்ன ஆடான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கையில் என்ன ஆட கிடைக்குதோ அதுதான் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேம் வந்து ஒரு ஃப்ளோவாக போயினே இருக்கணும். நம்ம ஒரு தடவை கூட அவுட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு ஒரு மாதிரி அது வந்து ஸ்மூத்தாக போகும். அந்த ஸ்மூத்னஸ் எப்பவுமே இருக்கணும். அதுவும் இல்லாமல் வந்து வெப்பன் கீ இருக்கணும். வெப்பன் கீ இல்லாமல் இந்த கிளவி கூட நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம வெப்பன் கீ எடுக்க பார்க்கணும். சரி ஓகே, இது தள்ளுறதுலாம் பார்த்து தள்ளுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தள்ளும் போதும் டப்புன்னு பின்னாடியே வந்து நம்மளை அடிச்சிடும். சரி ஓகே, நமக்கு வந்து இந்த பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது என்ன பேட்ரின்னு கேட்டிங்கன்னா, டோர் எஸ்கேப்கான பேட்ரி. சரி போகலாமா வேணாமல் தெரிலங்க, ஆனால் போயிடுறேன், பரவாயில்ல, கிளம்பி வராது ஒரு நம்பிக்கையில் தான். சரி ஓகே, இது ஸ்க்ரீன் ரெக்கார்டு வேறுங்க இந்த சைடு இருக்குது, திடீர்னு ஆஃப் ஆகிக்கிட்டே போகுது. சரி ஓகே, சீக்கிரம் போட தம்பி. ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் தர ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு ப்ளஸ் இது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே நீங்கள் கிராணி ஈஸியாக அப்படியே கிராணி ஹார்ட் மட்டும் ஈஸி மாதிரி ஆட ஆரம்பிச்சிடுங்க. இங்கே வந்து என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு சவுண்டை போட்டு இங்கே நிற்கணும். ஏன் சொல்கிறேன்னா, கிராணி வரணும், அது வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம இந்த பேட்டரியை போய் வச்சுக்கணும். அதுதான். சரி ஓகே, அது வேறு ஏதோ பார்த்துருக்குன்னு சொல்லுது. இந்நேரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் வந்திருக்கணும். அதனால் நம்ம அப்படியே போகலாம். ஆனால் என்ன மாதிரி பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அது வந்து பெரிய தப்பு. ஓகே, இங்கே கீழே எதாவது இருக்காடா வெப்பன் கீ, அந்த மாதிரி எதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும். எதாவது கொடுங்கடா, போடு. வெப்பன் கீயே கொடுத்துட்டானுங்க. இதுக்கப்புறம் நம்ம கேம் எப்படி ஆட போகிறோன்னா, வந்தால் சொட்டா சத்தான் ரிப்பீட் அந்த மாதிரி ஆட போகிறோம். எஸ்ஜே சூர்யா மாதிரி தான். சரி ஓகே, எப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்க புரியும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இந்த வெப்பன் கீயை இங்கே சவுண்டை போட்டு டீசெண்டாக நம்ம இங்கே கீழே போய் இந்த பேட்டரி எடுத்துன்னு போய் முன்னாடி வச்சிடணும். சரி ஓகே, இப்போ அது வரணும், அது வரைக்கும் பார்த்துக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, சேஃப் இல்லை நமக்கு. நம்ம வந்து டே 1லேயே முடிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி தான் டைம் எடுத்து பொறுமை வச்சு தான் முடிக்க முடியும். எனக்கு அதெல்லாம் வேணாப்பா, என்கிட்ட தான் டே 5 வரைக்கும் இருக்குது, நான் அது வரைக்கும் முடிக்கணும்னா நீங்கள் கவலைப்பட வேணாம், எப்படி வேணால் போய்க்கோங்க. நான் வந்து டே 1லேயே முடிக்கணும்னு தான் பார்க்குறேன். அதனால தான். இதுவே உங்களுக்கு பீஜம் கேட்டு கிராணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. சரி ஓகே, இப்போ போட்டாச்சு. இந்த சைடு சார் கடா. ஓகேங்க, ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது. எறா தம்பி, ஓடுறா. அவள் தான். இப்போ நம்ம வந்து 2 கீ ஏற்றாச்சு. இப்போ வந்து வெப்பன் கீ அந்த சைடு யூஸ் ஆகுமா. இப்போ தான் இங்கே கிராணி இங்கே போயிருக்கு. அதனால் நம்ம இங்கே ஒரு சவுண்டை போட்டு டீசெண்டாக நம்ம இதை தள்ளி விட்டதில் சவுண்டு கேட்கல. அதனால் இந்த சாவியை 2 வாட்டி போட்டு தப்புன்னு ஓடிடணும் இந்த சைடு. இல்லைன்னா கிராணி பார்த்துச்சுன்னா அப்புறம் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, சவுண்டு ஓகேங்க, கிராணி வந்துச்சு டீசெண்டாக. நம்ம போய் மேலே போய் வெப்பன் கீ போடணும். திரும்பும்போது கொஞ்சம் நல்லாவே திரும்புங்க, ஏன்னா இது கீழே வந்துச்சுன்னா அப்புறம் கிராணி இந்த சைடு வந்துடும் டப்புன்னு, நமக்கே தெரியாமல். அதுக்கு தான். ஓகே, கிராணி வேறு சிரிக்குது. சரி ஓகே, இந்த புல்லட் டச்சாச்சு. இப்போ இது கிராணி இந்த சவுண்டுக்கு வரணும். வந்தால் நம்ம வந்து நிறைய வேலை இருக்குது வச்சு அப்படியே ஸ்ட்ரைக்கில் இது என்ன இருக்குன்ற அப்படியே பார்த்துக்கணும். ஒன்றுமே தரல அடப்பாங்களே, ஏதாவது குத்தாதான்றா கேமே ஆட முடியும். இப்போதைக்கு எதுவும் நாங்கள் பேட்ரி மட்டும் வச்சுருக்கோம். ஓகே, சுட்டாச்சு. எறா தம்பி. ஓகேங்க, 30 செகண்டாக டைமு. எறா டே, இதுக்கே டைம் முடிஞ்சிடும் போலங்க. எறா தம்பி, இப்போ வந்து எங்கே எடுத்துன்னு போகிறோன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தேவை. நல்லா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும். ஓகே, அங்கே வந்து கன் பார்ட் இருக்குது. இந்த ஹார்ட் மோடில் மட்டும் நீங்கள் கன்னை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 மினிட் தருவாங்க. அப்படி பாவீங்களா, என்னங்க இது ஸ்க்ரூ ட்ரைவர் அங்கே மாட்டிக்கிச்சு, இது கீழே வந்துருச்சு, இது தேவையில்லை நமக்கு. எறா தம்பி, 30 செகண்டாக டைமு. கிராணி எங்கே வரணும் கூட தெரியாது. ஓகேங்க, அதுவே கீழே வந்துருச்சு. அதனால் எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. டே 1லேயே முடிக்கணும்ல, அதனால நான் தள்ளி விட்டு திருப்பி இங்கே வந்து உக்காந்துக்கிறேன். நம்ம வந்து ரொம்ப சேஃபாக டைம் எடுத்து தான் ஆடணும், அப்போ தான் டே 1லேயே முடிக்க முடியும். எனக்கு அதெல்லாம் வேணான்னா நம்ம கொஞ்சம் எப்படி வேணால் ஆடலாம் டே 5 வரைக்கும். நான் டே 1லேயே முடிக்கணும்னு ஒரு பயங்கரமாகறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது ஈஸியாக இருக்கே ஆட் மோடுன்னு பார்க்கலான்னு. நீங்கள் ஆடும் போது தான் உங்களுக்கு ஆட் மோடோட கஷ்டமே தெரியும். சரி ஓகே, இதுனாங்க வந்துச்சு பார்த்தீங்களா. ஓகே, என்ன ஸ்பீடு எப்பா. ஓகே, இப்போ இது போட்டு நம்ம ஓட வேண்டியது தான். ஓகேங்க, ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துப்போம். அப்போ அவ்வளோ தூரம் போயிடுச்சுங்க ஸ்க்ரூ ட்ரைவர். இங்கே தான் இருக்கான்றது அப்படியே பார்ப்போம். ஓகேங்க, இது இருக்குது, இங்கே தான் இருக்காடா. இங்கே எதுவும் இல்லை. இங்கே நிறைய பொருள் தான் இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கு. அதெல்லாம் எடுத்துன்னு போய்டுவோம். ஷார்ட் கன்னுங்க கீழே போட்டு ஓடிடுவோம். அப்படியே ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துன்னு ஓடிடுவோம். 30 செகண்ட் டைம் இருக்குல்ல, அதுக்காக தான். ஓகே, நீங்கள் நினைக்கலாம், இது இந்த கிராணி அடித்து அது மறையிறதுக்குள்ளே அது வந்துடும், கன்ஃபார்ம் வரும். இது மறையிறதுக்குள்ளே அது வந்துடும். அதனால் 30 செகண்டால் நம்ம ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
நம்மளை போட்டுறோம். சீக்கிரம் போட்டா தம்பி. அவ்வளோதாங்க. இப்போ அது கூட மறைஞ்சு போச்சு. 30 செகண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரைக்காக இது இங்கே போட்டு டீசெண்டாக இதை எடுத்துடணும். ஐயோ கிராஸ் ப்ரோ எங்கேங்க? ஓகேங்க, பக்கத்தில் இருக்குது. சரி எட்ரா தம்பி. ஓகே, போட்ட சவுண்டுக்கு நேரத்துக்கு வரணும். வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதாங்க நான் சொன்னேன், வந்தால் சுண்டா சத்தா ரிப்பீட். இதே மாதிரி தான் பண்ணிக்கினே இருக்கணும். இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம கேம் ப்ளேவே டே 1 டே முடிக்கிற மாதிரி முடியும். சரி ஓகே, டப்புன்னு போய் இங்கே என்ன இருக்குன்றது அப்படியே பார்த்துருவோம். வேறா தம்பி, இதெல்லாம் நல்லதாக கொடுங்கடா. போடு. பேட்லாக்கி ரொம்ப முக்கியமானதுங்க. பேட்லாக்கி கொடுத்துட்டானுங்க. நம்ம வந்து டோர் எஸ்கேப்பு பண்ணிடலாம். ஏன்னா டோர் எஸ்கேப்புக்கு அந்த எல்லாம் தரானுங்க. நக்குங்க நம்ம. சரி ஓகே, இப்போ எங்கடா யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா மேலே. என்னடா கோடாங்க அப்படி தேவைப்படாதா? இதுக்காங்க. அடப்பாவி, நானே குழம்பிட்டேன் ஒரு செகண்டு. சரி ஓகேங்க, இப்போ அடுத்து நம்ம என்ன வேலை பார்க்கலாம்? இந்த கன்று போய் வச்சிடலாமா? லைட்டாக பயமாக இருக்குங்க. இது திடீர்னு எங்கே வேணால் ரீச் பண்ணுவோம். இது வேறு முடிஞ்சிச்சு டைம் தெரிஞ்சு. அதனால் நம்ம ஒரு சவுண்டை போட்டு ஐயோ அது வேறு உருண்டு போதே. எட்ரா தம்பி. அவங்க தான்டா. டேடி எட்ரா 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 டேடி எட்ரா. என்னங்க இது? நம்ம இப்போது இந்த மாதிரி மாட்டிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு பின்னாடி வந்தீங்கன்னா அந்த சைடு போவோம். அதுக்குள்ளே உங்களால் எடுக்க முடிஞ்சுன்னா டப்புன்னு எடுத்துடணும். ஐயோ அது எடுக்க முடியாதுங்க, அவ்வளோ தூரம் போயிடுச்சு. இப்போ இந்த சவுண்டை முடிகிற வரைக்கும் நம்ம இங்கே நின்று தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏம்மா கிராணி சீக்கிரமா, ஏம்மா இப்படி பண்ணுற? என்னங்க இது வெறியாகுதுங்க. நம்ம இங்கே சவுண்டை போட்டு ஓடிட வேண்டியது தான். ஓகேங்க, தெரிஞ்சுக்கிறான். நீங்கள் வரணும், வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அது வேறு கண்டுபிடிக்குதுங்க நம்ம எங்கெல்லாம் வரோன்னு வேறு. வருதா? எட்ரா தம்பி, எட்ரா எட்ரா எட்ரா. என்னங்க பண்ணுறான் இவன்? இது வேறு இதை கட்டுது. சரி ஓகே, ஒதுக்கி திருப்பி வாமா கிராணி, உனக்கு நிறைய வேலை இருக்குது. சீக்கிரமா. இதை சுட்டாதாங்க நமக்கு நிறைய வேலை. இந்த பீஸ் எல்லாம் வச்சுட்டு கண்ணே ரெடி பண்ணோம். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சின்ன ப்ராசஸ் தான். ஓகே தம்பி, அவள் தான் உன் வேலை முடிஞ்சிது இப்போதைக்கு. இப்போது இந்த பீஸை போய் வச்சுட்டு வந்துடும் டப்புன்னு, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. ஓகே, சீக்கிரம் பட தம்பி, சீக்கிரம் பட. அவள் தாங்க. இப்போ போய் கீழே போய் இதை வச்சுட்டு வர வேண்டியது தான். இங்கே தான் இருக்காடா? இங்கே ஒன்றும் இல்லை. சரி ஓகே, செயின் கட்டுற தேவைப்படுது. இங்கே வேறு எதாவது பீஸ் கொடுங்களாண்டா? என்னங்க இது ஒரு பீஸும் தரமாட்டேறானுங்க. சரி ஓகே, நம்ம அப்போனா 30 செகண்ட் டைம் இருக்கா? வேறு எதாவது போகலாமா? ஓகே, இங்கே பேர்ட் ஃபுட் இருக்குது, அது மட்டும் எடுத்துன்னு வந்துடுவோம். ரொம்ப தூரம் போவானா? ஏன் சொல்கிறேன்னா 30 செகண்ட்னால ரொம்ப அட்வான்டேஜ். எடுத்துன்னு மேலே போனோன்னு வச்சுக்கோங்க, ரீச் பண்ண ஒரு இடத்துல நம்மளை வந்து அடிச்சிடும். அதனால தான். சரி ஓகே, கிராணி ஆவி பார்த்தீங்களா? ஓகேங்க, இப்போதைக்கு நம்ம திருப்பியும் இதை சுடணும். சீக்கிரமாக கிளவி, என் டைம் ஆகுது பாரு. எங்கெங்க போட்டேன் பேர்ட் ஃபுட்டை? இங்கே தாங்க போட்டிருக்கேன். சீக்கிரம் கிளவி. அவ்வளோதான். ஓகே, கிளவி காலி. இப்போ போய் நம்ம மேலே போய் அந்த இதை எடுத்துன்னு வந்துடும். அது என்னதுரா? இப்போ நீங்கள் நான் பண்ண தப்பு மாதிரி பண்ணாதீங்க. நான் சுட்டு உடனே ஓடுறேன், திடீர்னு கூட அடிக்கும். ஏன்னா என்ன அடிச்சது அதுக்காக தான். அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க. கீழே தான் எங்கேயோ புக்கு பார்த்தோம்ல, அங்கே பார்த்தோங்க புக்கு. இந்த பாருங்கள், கிராணி ரீச் பண்ண ஒரு இடம் இங்கெல்லாம் ரீச் பண்ணுவோம். அதனால் நம்ம பார்த்துனே இருக்கணும். இங்கே அப்புறம் நம்ம அந்த கன் எடுத்த இடம் அதெல்லாம் ரீச் பண்ண ஒரு இடம். அங்கே தான் நான் நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இது போய் டப்புன்னு வச்சுருவோங்க. லைட்டாக ரிஸ்க் எடுத்து நானே பண்ணுறேன். சீக்கிரம் படு தம்பி. திடீர்னு ஸ்பீடாக இங்கே மேலே கீழே வந்துட போதுங்க. அதனால தான் சீக்கிரம் ஓடுற தம்பி. ஓகேங்க, மேலே வந்தாச்சு, சேஃபு. இதோங்க இங்கே ஒரு பக்கான இடம் இருக்குது. பொருளை மட்டும் அங்கே போட்டுறாதீங்க. இந்த இடத்துல போட்டிங்கன்னா அப்படியே உள்ளே போயிடும். நான் அப்புறமா வேணால் ஏதாவது தேவையில்லாத பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். சரி ஓகே, இதை தள்ளி விட்டு இதை இது பண்ணுங்க. ஓகேங்க, இப்போ கிராணி அம்மா ட்ராப்போடவே வருதுங்க. சரி ஓகே, என்னடா? ஓகேங்க, செத்துருச்சு. எப்பா ட்ராப்போடவே வருது. இது இப்போ எப்படி இந்த ட்ராப்பை முறியடிக்குன்னா, கிளம்பி வழி விடு. ஓகேங்க, இந்த ப்ளே ஹவுஸ் கீயை இப்படி போட்டுருங்க. ஐயோ தப்பாக போட்டேனே. அவ்வளோதான், ட்ராப்பு முடிஞ்சுது. போய் இதை ப்ளே ஹவுஸ் கீ அங்கே போய் போட்டு நம்ம அடுத்து புக்கை வைக்கணும். அது அந்த சைடு போனால் பார்த்துக்கலாம். சரி சீக்கிரம் தம்பி. இது வரைக்கும் கிடச்சது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தா வரோன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான்டா தம்பி, வச்சு விட்றேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை திருப்பி அடிச்சுட்டு நம்ம போய் திருப்பி இது பண்ண வேண்டியது தான். அதனாலடா அது ஏதோ பேராச்சு மறந்து போயிட்டாங்க. திருப்பி இதை அடிச்சுட்டு நம்ம போய் புக்கை வச்சுருவோம். ஏன்னா ஸ்பைடருக்கு தேவை, அதனால தான். சீக்கிரம் தம்பி, எனக்கு தெரிஞ்சு என்னது கிராணி வந்திருக்கோன்னு நினைக்கிறேங்க. இதை கீழே போட்டு நம்ம திருப்பி எடுக்க வேண்டியது தான். இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு பொருள் இல்லை.
அங்கே கீழே வரல அடித்தா நமக்கு ஃப்ரீ ஸ்டாப் தேவை. ஹார்ட் மோடில் ஃப்ரீ ஸ்டாப் ரொம்ப முக்கியம். சரி ஓகே அவ்வளோதாங்க அடிச்சாச்சு. எட்ரா அங்கே தான் யூஸ் பண்ணல. ஆமாங்க மறந்தே போயிட்டேன். எட்ரா தம்பி. ஓகேங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமா போய் ஃப்ரீ ஸ்டாப் எடுத்துன்னு வந்துடும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே நமக்கு எதாவது கொடுத்தானுங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே பேட்லாக் கோடு எப்படி கொடுத்தானுங்க. கோடு போடுங்க போட்டு தக்காளி கோடை கொடுத்துட்டானுங்க கெத்து. சரி ஓகே இங்கே தான் இருக்காடா. இங்கே ஒன்றும் இல்லைங்க. சரி ஓகே இதுங்க எதாவது கொடுங்கடா. சிபியூவா தேவைப்படாதுங்க. காஜ் வீலிங்க ஒன்று இருக்குது பார்த்துட்டேன். ஓகே ஓகே சீக்கிரம் பட தம்பி. என்ன இருக்குது இங்கே வந்து எப்படி அடிக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் நடுவில் அடிக்கூடாது. அந்த வெள்ளைக்கூடை மேலே இப்படி தூக்கி கரெக்டாக பட்டன் மேலே தூக்கி வச்சு அடித்தா நம்ம ஓப்பன் ஆகிடும். சரி ஓகே இப்போதைக்கு நம்ம சவுண்டு போடணும் இந்த இடத்துல. ஆனால் நாங்கள் சவுண்டெலாம் போட வேணாம். நம்ம வந்து சவுண்டெலாம் போட வேணாம். டீசெண்டாக நம்ம வந்து இப்படி போட்டுருவோம். கரெக்டாக இப்படி போட்டுருவோம். இங்கே நீங்கள் எங்கே போடுறீங்களோ ஃப்ரீ ஸ்டாப்பாக அதுக்கு நேராக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சைடில் வந்துடும். நம்ம கரெக்டாக நேராக நின்னா கிராணியும் நேராக வரும். நேராக போட்டால் தான் கரெக்டாக வரும் கிராணி. இல்லைன்னா கஷ்டம். நேராக அவள் தான்ப்பா நேராக வரணும். கொஞ்சம் சைடு வாங்கிச்சுனாலும் கிராணி நம்மளை போட்டுரும். ஓகே இப்போதைக்கு ஹேமர் எடுத்துன்னு போய் அங்கே வச்சு என்ன இருக்குன்றது அப்புறம் பார்க்கலாம். வச்சு விட்டுட்டு நம்ம ஐயோ இது வேறு பயந்துட்டேங்க தப்புன்னு. வச்சு விட்றா இது தள்ளு. ஐயோ என்னங்க இது இது தானே விழுந்துரும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஸ்டாப் நம்ம இடத்துல வச்சுருவோம். அப்படியே கோடு வேறு எடுக்கணும். நிறைய வேலை இருக்குது. சீக்கிரம் தம்பி. ஓகேங்க இங்கே ஹேமர் ரொம்ப முக்கியமாக இருந்தது. அப்புறம் அந்த கோடை வேறு எடுத்துன்னு வரணும். கோடை சீக்கிரம் கோடை நம்ம அப்புறம் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம். எம்மா செதறிடுச்சுங்க. சரி ஓகே நான் ஏதோ தப்பு பண்ணின்னுக்கிறேன். என்னன்னு தெரிலங்க. என்ன ஆச்சுன்னே தெரில. சரி ஓகே கோடை மட்டும் எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல சவுண்டை போடுவோம். கோடை எடுத்துகிட்டு நம்ம தப்புன்னு போய் நம்ம இது எடுத்துன்னு வரணும். அதுனாக்கா ஏதோ ஸ்பீடாக போகிற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. அதுனா ஃப்ரீ ஸ்கேனா நம்மளோட வெப்பன் எடுத்துன்னு வந்துடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சேஃப் இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன். கிராணி இல்லைங்க கிராணி பார்க்கல. இதுக்கப்புறம் பார்க்கோம் கிராணி. சீக்கிரம் கிராணி இந்த சைடு வா. இந்த சைடு வந்தால் தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரொம்ப சவுண்டு போட்டோமா அந்த சைடு. திடீர்னு அந்த சைடு போயிடுச்சுன்னா அதுக்காக தான். சீக்கிரம் கிளவி அந்த மாதிரி டைம் அது பாரு. சரி இந்த வீடியோ நேற்று போட்டிருக்கணுங்க. நான் நேற்று சாயந்தரம் ஆடி தானே வீடியோ போடுவேன். சாயந்தரம் ஆடுறதுக்குள்ளே முடியல. டைம் ஆகிடுச்சு. லேட் ஆகி விட்டுருச்சு. அதனால தான். ஓகேங்க கிளம்பி வந்துருச்சு. நம்ம போய் ஃப்ரீ ஸ்டாப்பையும் அதையும் எடுத்துன்னு வரணும். ஆனால் ஒரே நேரத்தில் ஏதாவது ஒன்று தான் எடுத்துன்னு வர முடியும். இப்போதைக்கு நம்ம ஃப்ரீ ஸ்டாப்பை எடுத்துன்னு வந்துடலாம். தம்பி ஃப்ரீ ஸ்டாப்பை. ஓகே பேர்ட் ஃபுட் வேறு. கன் பீஸோட இன்னொரு இது கட்சிச்சிங்க இங்கே தாங்க இருக்குது. சரி நானே அது இப்போ தான் பார்க்குறேன். ஓகே இப்போதைக்கு நம்ம ஃப்ரீ ஸ்டாப்பை இதை போட்டுருவோம் கிளவிக்கிட்ட. கிளவி இங்கே வா. ஓகேங்க இப்போதைக்கு கிளவி கரெக்டாக இங்கே தான் வரோம். வந்தால் இது அப்படியே கூல் ஆகிடும். சீக்கிரமாக கிளவி வா. உனக்கு தான் வெயிட்டிங்க. அவள் தாங்க ஓடு. இப்போ போய் நம்ம அந்த கன் பார்ட்டி எடுத்துன்னு வருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீழே இருக்கிற அந்த நம்ம இதுவும் எடுத்துன்னு வந்துடுவோங்க. அது பேர்னா நம்ம வெப்பன் எடுத்துன்னு வந்துடும். வெப்பன் புல்லட் எங்கடா வச்சுங்க. இங்கே தாங்க அடித்தேன். வெப்பன் புல்லட் எங்கடா. ஐயோ வெப்பன் புல்லட் இல்லைங்க இப்போதைக்கு இங்கே இல்லை. அது பக்கில் ஓடிச்சு. நம்ம வேறு அதுவும் எடுக்கணும் இதுவும் எடுக்கணும். சரி ஓகே சீக்கிரப்பட தம்பி சீக்கிரப்பட. ஐயோ சவுண்டு வேறு கொடுத்துட்டோன்னா லைட்டாக பயமாக இருக்குது. ஓகே இது இங்கே போட்டு இந்த எவ்வளோ சீக்கிரம் முடியுமா டப்புன்னு அந்த இது மட்டும் எடுத்துன்னு வந்துடுவோம். ஏன்னா அதுக்குள்ளே கிராணி வந்துருச்சுன்னா ஓடுற தம்பி பின்னாடி வந்துருக்குன்னு போதுங்க. லைட்டாக பயமாக இருக்குது அதுக்கு தான். சரி ஓகே நாட்டு கிளவி இங்கே பார்த்தீங்களா வர்றது. அம்மா ஒரு ஆரோக்கிய நாட்டு கிளவின்னு நிரூபிச்சிச்சுங்க இது. சரி ஓகே என்ன சீக்கிரம் வந்துருச்சு பார்த்தீங்களா. அதனால தான் 30 செகண்ட் இருந்தது. ரொம்ப சீக்கிரம். அதனால தான் சொல்கிறது. சரி ஓகே இது இங்கே இருக்கட்டும். நம்ம போய் புக்கை ஃபஸ்ட்டு வச்சுட்டு வந்துடும். சீக்கிரம் ஓடுற தம்பி. அது ஒரு ரீஸ்பான் ஆகிற இடங்க அந்த சைடு. இப்போன்னு பார்த்தா மெசேஜை போடுவானுங்களா. எனக்கு வேறு ஹேங் ஆகுது. சரி ஓகே அது வேறு இந்த இடம் தான் ரீஸ்பான் ஆகிற இடம். லைட்டாக பயமாக இருக்குது. அதனால் ஓடுற தம்பி. ஐயோ சவுண்டாக போட்டேனே. இதாக கீழே போட்டா எறா. அவள் தான் புல்லட் ஏறா தம்பி. அவள் தான் ஓடு. அவள் தான் ஓடுறான். அவள் தாங்க சேஃப் வை பதிக்கு நம்ம லைட்டாக. ஓகேங்க இப்போதைக்கு இதை இங்கே போட்டுருவோம். எனக்கு தெரிஞ்சு கிராணி வந்திருக்கோம். ஆமாங்க கிராணி வந்திருக்கோம். போடுறா அப்படியே நம்மளும் மாட்டிக்கூடாது. அதனால தான் அம்மா கிளவி இந்த சைடு வாம்மா. உனக்கு தான் வெயிட்டிங்க. அவள் தான்
அப்படியே இரு. நம்ம போய் இந்த கோடை அப்படியே சைடில் போய் போட்டு வந்துடும். இதை கோடை போட்டு அடுத்து என்னடா வேலைன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இன்னும் கட்டிங் பிளேயர் கிடைக்கல. ஓகேங்க, இந்த கன் அப்படியே மேக் பண்ணிவிடுவோம். ஏன்னா இதில் அடித்தோன்னா 1 மினிட்டு கீழே நம்ம வந்து அந்த ஸ்பைடர் இடத்துக்கு போகும்போது இது யூஸ் ஆகும். ஏன்னு நீங்கள் பார்க்கும்போது புரியும். சரி ஓகே, இப்போ கன்று இப்போ நம்மக்கிட்ட 2 வெப்பன் இருக்குது, 2த்தையும் ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்க, இப்போதைக்கு நம்ம அவுட் ஆகாமல் ஆடின்னு இருக்கிறோம் டீசெண்டாக. அதே மாதிரி ஆடணும். கொஞ்சம் நம்ம அவுட் ஆகணும், பொறுமை இல்லாமல். அவள் தான் அப்புறம் நான் அப்படி டென்ஷன் ஆகிடுவேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ரொம்ப பொறுமையாக ஆடின்னு இருக்கிறோம். ஆனால் இதான் இந்த மாதிரி தாங்க ஆடணுமே கேமை. சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம ஹேமரை மேலே யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னத்துக்கு கிளவி வந்திருக்கணும். நாங்கள் இது நினைக்கிறேன் வந்துருச்சுங்க. சீக்கிரமாக கிளவி, எனக்கு டைம் ஆகுது பாரு. ஓகேங்க, இங்கே வந்து கொஞ்சம் நேரம் இது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் சேர்ந்து அவுட் ஆகும். ஏன்னா நானும் அவுட் ஆகிருக்கேன். அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த கேமு பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸுன்னா சொன்னால் அவ்வளோலாம் இல்லை. ஆடே ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணேன், ஆனால் ஃபுல்லாக முடிக்கல. நேற்று நைட் தான் ஃபுல்லாகவே முடித்தேன். ஓகே, நான் என்கிட்ட ஹேமர் இருக்கனால இதை டேரெக்டாக உடைக்கிறேன். உங்கள்கிட்ட ஹேமர் இல்லைன்னா அப்படிலாம் உடைக்காதீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை போட்டு அப்படியே இது பண்ணுங்கள். கார்கி டே என்னடா கார்கியை குத்து வச்சுருக்கு நீங்கள்? எனக்கு அது தேவையே இல்லை. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கார்கி? சரி இப்போ கேட்கலாம், என்னடா இவன் மேலே வரைக்கும் வந்துட்டா எப்படா கீழே போவானே? ஃப்ரெண்ட்ஸு இல்லை தேவையப்படாதுடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்கண்ணே? ஃப்ரெண்ட்ஸு இது இப்போ கீழே எப்பட்றா போவ தம்பின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு பிளானே இருக்குது. இப்போ கிளம்பி வந்து ரீஸ்பான் ஆகி இந்த சைடு வந்துருக்கும், கன்ஃபார்ம் வரும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணோம். பார்க்குதா கிளவி? சீக்கிரவா கிளவி, உனக்கு தான் வெயிட்டிங்க. இப்போ வந்து டோரு 2வது வாட்டி சவுண்டு கேட்கும்போது அப்படியே கீழே ஓடிட வேண்டியது தான். ஆனால் இங்கே எனக்கு ஒரு தடவை ட்ராப் போட்டதுனால நான் அப்படியே அவுட் ஆகிட்டேங்க. அந்த மட்டும் தப்பாக பண்ணவே கூடாது, கரெக்டாக விளாட்ணும். சரி ஓகே, கிளவி வருது பார்த்தீங்களா? எம்மா ஆரோக்கிய கிளவிங்க, இது ஆரோக்கிய கிளவி. ஏன்னா ஹார்ட் மூடில் ஆடுறதுனால 22 வயசு குறைஞ்சிருக்கும் இதுக்கு. இதுக்கு வர்றா. ஓகே, ரொம்ப முன்னாடி காட்டுவானே, ஏன்னா நம்ம ரொம்ப பக்கத்தில் போட்டோம். ஏம்மா இன்னும் கொஞ்சம் வாம்மா, கொஞ்சம் வந்துடுமா, அவள் தான் கொஞ்சம் வா. ஏய் கொஞ்சம் வாண்ணா. ஐயோ எனக்குள்ளே போகிறேன்னு. இன்னும் கொஞ்சம் வாம்மா, கொஞ்சம். அடா பாவி, என்னடா இது? இந்த சைடு போட்டுருவாங்க, இந்த சைடு போட்டு நம்ம சவுண்டு போடுவோம். அதுதான் இந்த சைடு சவுண்டு போட்டால் இந்த சைடு வந்துடும். சரி ஓகே, இந்த சைடு ஒரு சவுண்டை போட்டு ஓகே நம்ம வேலையை பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணுறது? இப்போது கன்று இருக்குது, வெப்பன் மட்டும்தான் கிடச்சிருக்குங்க இப்போதைக்கு. வேறு நம்மக்கிட்ட எதுவுமே இன்னும் கிடைக்கல. வர்ற எப்பா இங்கேனாங்க அது அந்த நாவல் மாதிரி இருக்குது. இந்த சைடு தாங்க ஒரு தடவை நான் போகும்போது அவுட் ஆனேன். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஓடுற தம்பி அவள் தான் இந்த மாதிரி போகணும். பார்த்து எங்கே இது வேறு பார்த்துருச்சுங்க நம்மளை. எங்கே பார்த்துச்சு? சவுண்ட் மட்டும் கேட்குது, பார்க்கவே இல்லை. ஓகே, இது இருக்கனால ரொம்ப ஒரு தடவை அடிச்சுதுங்க என்ன. சரி ஓகே, இந்த காஜு வீல் தேவைப்படுமான்னு தெரில, போடுவோம். இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறது? இப்போ CPU வேறு யூஸ் பண்ணுவோமா? எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை. சரி ஓகே, ஏதோ கையில் வந்ததெல்லாம் பண்ணினே இருக்க வேண்டியது தான். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணினே இருந்தால் அது நமக்கு கிடச்சிடும். நானே எனக்கு ட்ராப் போட்ட மாதிரி இருக்கடா. என்னடா இது? இங்கே ட்ராப் போட்டால் ஒர்க் ஆகாது. ஆமாம், இங்கே ட்ராப் போட்டால் ஒர்க் ஆகுது. நம்ம போய் பேர்ட் ஃபீடு இதை போட்டு நம்ம அந்த காஜுவில் எடுத்துப்போம், தேவைப்படும். ஓகே, காஜுவில் ஓடு சவுண்டை வர போட்டோம். ஓடுற தம்பி. அங்கே நம்ம உள்ளே என்ன இருக்குன்னே பார்க்கவே இல்லைங்க ரூமில். அடப்பாவி, ரூமில் என்ன இருக்குன்றதே பார்க்கவே இல்லை நம்ம இந்த வாட்டி இங்கே போட வேணாம். இங்கே தப்பு பண்ணிட்டோம், இங்கே போடக்கூடாது, இங்கே தான் போடணும். ஏன்னா அந்த சைடு அப்புறம் இது ஃப்ரீஸ் ஆச்சுன்னா இது அவுட் ஆகுறது ரொம்ப கஷ்டம், நம்ம நகர முடியாது. அதனால் நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் பிளானிங் பண்ணி தான் ஆடணும். உங்கள் வேறு காஜுவல் ஓகேங்க, காஜுவல் இங்கே இருக்கட்டும். இந்த காஜுவல் வந்து நமக்கு தேவைப்படலைன்னா நான் இந்த பக்கை காமிக்கிறேன். ஆனால் எங்கே போய் விழுன்னு கூட தெரில. இதுக்காக நான் ஸ்பைடர் எடுத்துக்கலாம் போனேங்க. சரி ஓகே, அந்த பிளாங்க்குள்ளே என்ன இருக்குன்றது பார்ப்போம். ஏதாவது நல்லதாக கொடுங்கடா ப்ளீஸ்ரா. ஏதாவது ஸ்பைடர் கீ, ஸ்பெஷல் கீ ஏதாவது கொடுங்கடா. உங்களை நம்பி தான் இருக்கேன், எதாவது கொடுங்கடா. என்னங்க இது? டே சத்தியமாக வெறுப்பேற்றுறீங்கடா. என்னங்க இது? உடையலன்றாங்க, நான் உடச்சி விட்டாங்க 3த்தையும். வேணும்ட்டு டைம் வேஸ்ட்டு பண்ணுறானுங்க இவனுங்க. இந்த இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 30 செகண்டே முடிஞ்சிருக்கோங்க. நான் வர ரிஸ்க் எடுக்கிறேன் இப்போது. டே ஏன்டா இப்படி படுத்துறீங்க? சத்தியமாக படுத்துறீங்கடா. டே என்னடா இது கொடுமை?
வழி விட்றா, உள்ளே போடுறா தம்பி. மீட்டுங்க ரொம்ப முக்கியமான பொருள் தான். இப்போ நம்ம போகலாமா வேணாமன்னு வேறு தெரில. எனக்கு தெரிஞ்சு போவேணான்னு தான் தோணுது. பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து பொறுமையாக ஆடணும். நமக்கு பொறுமை இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எல்லாமே இதுவாகிடும். இப்போதைக்கு போவானா எனக்கு தெரிஞ்சு. லைட்டாக பயமாக இருக்குங்க. இவ்வளோ தூரம் ஆடிட்டு போகிறதா வேணாம் தான் தெரில. அதனால தான் இங்கே வெயிட் பண்ணின்னுக்கிறேன். இல்லை நான் 2 செகண்டில் போயிடுவேன். சரி என்ன பண்ணலாம், பணமா வேணாவா? நாங்கள் இது ரொம்ப பயமுறுத்துது. எங்கேயோ ட்ராப் போடுதுங்க. இங்கே வந்து அப்போ வந்துருச்சுங்க எனக்கு தெரிஞ்சு கிராணி. இப்போ நம்ம போகிறது சேஃப் இல்லை. சவுண்டு கேட்டு இங்கே வரலன்னு ஆச்சரியந்தான். இவ்வளோ தூரம் சவுண்டு கேட்டுச்சு வரல. போவோமா? லைட்டாக திக் நொடிகளாக இருக்குங்க. சரி ஓகே போவோமா? ரொம்ப பயமாக இருக்கே. ஓடுற தம்பி. அவ்வளோதான். ஸ்ட்ரைக்கு. ரூட்டு கிளியர். ஓகேங்க. எப்படியோ நம்ம நல்லபடியாக கீழே வந்தாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வேலையே இங்கே ஸ்லெண்டி நடந்தான்னு நினைக்கிறேங்க. அதான் இந்த ஸ்பைடர் கிளவி அதுக்கிட்ட தான் நமக்கு இப்போ ஃபுல் வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு பொருள் இல்லை. ஓகே ஹேமர் இந்த 2 இடத்தையும் வச்சாச்சு. அங்கேயும் ஒன்றும் தரல இவனுங்க. அதனால் ஸ்பைடர் இருக்கிற இடம் தான் நமக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே எதுக்கும் ஹேமர் எடுத்துப்போமா? இல்லை வேணாங்க, ஹேமர் எடுத்துக்கிறத விட கோடு எங்கேயோ பார்த்தேன். கோடு எங்கேன்னு தெரிலங்க. அதான் அந்த நம்பர் ஏதோ ஒரு 2ஆ 1ஆ அது வேறு மறந்து போயிட்டேன். அது வேறு போய் தேடணும். அது எங்கேயோ நம்பர் பார்த்தேன். 2ஆ 1ஆன்னு தெரில. இல்லைன்னா அதனாலே நமக்கு ஒரு லைஃப் வேறு போயிடும். அதனால் அதை கரெக்டாக பார்க்கணும். 2ஆ 1ஆன்னு வேறு தெரிலங்க. எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. கரெக்டான கோடாக சொல்லுங்கடா ப்ளீஸ்ரா. எங்கே லைட்டாக பயமாக இருக்குங்க. திடீர்னு அதில் அவுட் ஆகிடுவோமான்னு. இவ்வளோ தூரம் ஆடினதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். டே 1லேயே ஜெயிக்கணும் தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன். இந்த சைடு வரவே இல்லையாங்க நான். இல்லைங்க வரவே இல்லைங்க. இது கோடு என்னடா? என்னங்க இது கோடே தரமாட்டேனுங்க. அந்த இடமே காணும். எங்கேயோ நான் ஏதோ 2ஆ 1 ஏதோ பார்த்த மாதிரி அது கூட வந்துருச்சுங்க இந்த கிளவி. பார்த்தீங்களா சிரிக்குது. ஓடுற தம்பி. சரி ஓகே இந்த ஃப்ரீ ஸ்டாப்பை திருப்பி இங்கே போடுவோம். ஐயோ கோடு வேறு தரலையே. நாங்கள் இது என்ன கோடுன்னு வேறு தெரில. எம்மா இவ்வளோ ஸ்பீடு. என்னங்க இது கிளம்பி முன்னாடி வர சொன்னா. இன்னும் கொஞ்சம் வா. கிளவி உன்னால் முடியும். இன்னும் கொஞ்சம் விடு. ஐயோ என்னங்க இது. இன்னும் கொஞ்சம் நம்ம போங்கடா டேய். சரி ஓகே நான் இந்த இது வச்சு அடிச்சிடுறேங்க. இது அப்போ தான் சரியாகும். ஷூட்டு அவ்வளோதான் கிளம்பி போயிடுச்சு. சரி ஓகே. ஐயோ கோடை வேறு எங்கேயோ பார்த்தாங்க. என்னங்க இது கொடுமை. எங்கேயோ பார்த்தேன் அந்த நம்பர் மட்டும் என்னன்னு தெரில. 1ஆ 2ஆ. ஐயோ லைட்டாக பயமாக இருக்கே. இவ்வளோ தூரம் ஜெயிச்சதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் நம்ம வந்தது அப்புறம் வேஸ்ட்டாக போயிடுங்க அந்த 1நாள். நான் எங்கேயோ பார்த்தேன் கோடு ஏதோ 1ஆ 2ஆ இருந்தாங்க தெரில. சரி ஓகே கீழே போவோம். வேறு வழி கிடையாது. ஐயோ அதுக்கு முன்னாடி சாவி எடுக்கணும்ல. மறந்தே போயிட்டேங்க. திறந்துட்டேண்ணா? இல்லை திறக்கவே இல்லைங்கண்ணா. சாவி எடுக்கணும். அதை மறந்தே போயிட்டேன். சாவி அங்கே இருக்குது. ஐயோம்மா ட்ராப் பண்ணல. நானே விழுந்திருப்பேன் நேரத்துக்கு. அதனால் பார்த்து அங்கே முன்னாடி போட்டுருவோம் டீசெண்டாக. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சீக்கிரமாக கிளம்பி எனக்கு டைம் ஆகுது பாரு. நம்ம இப்போ என்ன பிளான்னா நம்ம அந்த இது போட்டு அந்த ஸ்பைடருக்கு எடுத்துன்னு வந்து போட்டு நம்ம இது பண்ண வேண்டியது தான். எம்மா தூளாக போயிடுச்சுங்க. எங்கள் கிராணி தலை கிராணி தலை இங்கே தாங்க ஏதோ இருக்கும். இதோ இருக்கு பாருங்களேன். மெஸ்ஸி இஸ் கம்மிங், ரொனால்டோஸ் கோயிங், கோல். ஓகே ரொம்ப நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. ஏன்னு சொல்கிறீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது 30 செகண்ட் டைமு. நம்ம டப்புன்னு போய் அந்த ஸ்பைடருக்கு எடுத்துன்னு போய் கீழே போட்டு வச்சுருவோம். ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. கிராணி நம்மளை போட்டுரும். அதுக்கு தான் சொல்கிறேன். எப்படிலாம் வச்சுருக்கு பாருங்களேன் ட்ராப் கிராணி. சரி ஓகே எனக்கு தெரிஞ்ச நேரத்துக்கு 30 செகண்ட் முடிஞ்சிருக்கும். அபவுட் 30 செகண்ட்னா 30 செகண்ட் இல்லை, அது வந்து ஒரு 10 செகண்ட் தான் டைமு. ரொம்ப நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. இது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்துச்சு. அதுக்கு தான் நீங்களும் 30 செகண்ட் தானேன்னு ரொம்ப நம்ம ஆட வேணாம். அப்புறம் நம்மளும் தோற்றுருவோம். இன்னும் சவுண்டு விடலையே. சரி ஓகே ஏதாவது நல்லதாக கொடுங்கடா ப்ளீஸ்ரா. கோடை வர மறந்துட்டேன்டா. 1ஆ 2ஆன்னு தெரிலடா. பயமாக இருக்குடா தம்பி.
இந்த எங்கடா இருக்குது கோடு? இங்கே தாங்க எங்கேயோ தருவானுங்க. 102வா 102வா 3ஆ 4ஆன்னு எதுவுமே தரல. இங்கே தான் தருவானுங்க. கோடே தரலங்க. இங்கே திருட்டு பசங்க. நான் ஜெயிக்க போகிறேன்றது தெரிஞ்சிச்சு வேணும்ட்டே இப்படி பண்ணுறானுங்க. சத்தியமாக பயமாக இருக்குடா தம்பி. 102வாடா, ஏன்டா இப்படி பயமுறுத்துறீங்க? இன்னும் நம்ம கட்டிங் பிளேட் தேவைங்க. திடீர்னு வெடிஞ்சு போயிட்டேன்னா ரொம்ப சோகமாயிடுவோங்க. நான் சத்தியமாக இவ்வளோ தூரம் வந்தது அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி ஆகிடும். இதை தள்ளுறது முன்னாடியே தள்ளிடுவான். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸ்ட்ரைக்காக. தள்ளுறா தம்பி முன்னாடி. அந்த சைடு போய் தள்ளுறா. ஐயோ உள்ளே போய் குச்சின்னா அவள் தாங்க நம்ம நிலமை. அதனால் ஸ்ட்ரைக்காக போய் இருக்கிற எல்லா இடத்தையும் தேடிடும். ஐயோ இது வேறு ஸ்பீடாக வருங்க இது. அம்மா இங்கேயே கட்டிங் பிளேயர் கொடுங்களேன்டா. இந்தாங்க இது இங்கே கட்டிங் பிளேயர் தரவே மாட்டானுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் மூவ்மெண்ட் தந்தால் தான் ஆடவே முடியும். என்ன சொல்கிறேன்னா இது கிராணிக்கு மேலே ஸ்பீடாக வரும். இப்போதைக்கு எனக்கு ஆட முடியல. தெரிஞ்சு கிராணியே ஸ்லோ தாங்க. வர மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. லைட்டாக பயமாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஒரு தடவை சவுண்டு கேட்டு நான் அவுட் ஆகிருக்கேன். அதனால தான் போனோமா வேணாவா இதுக்கிட்ட அவுட் ஆகக்கூடாது. அதுக்கு தான் பார்க்குறேன். ஓகேங்க, இப்போதைக்கு ஸ்ட்ரைக்காக நம்ம இந்த 2 இடத்த பார்த்தாச்சு. நம்ம லிஃப்ட்டு பக்கம் தான் போனோம். அந்த கிளவி வேறு எங்கே இருக்குன்னு வேறு தெரில. இன்னும் சவுண்ட் மட்டும் கேட்குது. சரி போவோம், பார்த்துக்கலாம். இந்த சைடு மட்டும் இல்லை. அப்பா ஸ்ட்ரைக்கு இங்கே இல்லை. அப்படியே நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துன்னு வந்துட்டோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ கோடு என்னங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. 102வா என்னன்னு தெரிலிங்க எனக்கு. இங்கே தாங்க 102வா எனக்கு தெரிஞ்சு 1 தான் நினைக்கிறேன். அதா பாவீங்களா, சதற விட்டானுங்க என்ன. சே அவுட் ஆகிட்டேங்க. இது 2ங்க கோடு. தெரியாதனமாக நான் 1 போட்டேன். டே 2ல் கொண்டு வந்து விட்டாங்க நம்மளை. அந்த கோடு எங்கேயோ பார்த்தேங்க, நான் எங்கேன்னு தான் தெரில, மறந்துட்டேங்க. அதனால தான் 1 நினச்சி அடிச்சுட்டு தப்புங்க. தப்பு தான், தோற்று போயிட்டேன். ஆனால் இந்த வாட்டி விட மாட்டேங்க. இந்த வாட்டி டே 2லேயே முடிச்சே தீரணும். ஒரு தடவை தான் மிஸ் ஆகுமே தவிர இன்னொரு தடவை மிஸ்ஸே ஆகாது. தம்பி எங்க வெறியேற்றுறானுங்க. கஷ்டப்பட்டு ஆடினேன். ஐயோ அந்த கிளவி இந்த சைடு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. டே வெறியேற்றுறானுங்களே. கரெக்டாக அந்த ட்ராப் போட்டுச்சுங்க கிளவி. எப்படி தான் போட்டுச்சோப்பா. நான் அப்படியே ஓடிடலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். ஆனால் இப்படி இது வரும்னு நான் நினச்சே பார்க்கல. செம்ம ட்ராப்புங்க. டே 3 கொண்டு வந்து விட்டானுங்க இவனுங்க. ஆனால் சத்தியமாக நீங்களாம் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எப்பா நம்மளெல்லாம் டே 1லேயே முடிக்க முடியாது போலங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட்டு தான். நான் இப்போ ரொம்ப டென்ஷனில் இருக்கிறேன். சத்தியமாக என்னால் முடியவே இல்லை. இவ்வளோ தூரம் போராடி டே 3 வரைக்கும் நான் போயிட்டேன்னு நினச்சாதாங்க ஒரு மாதிரி எனக்கே என்ன பிடிக்கல. கிளவி சீக்கிரம் வா. இது வேறு ரொம்ப வெறுப்பேச்சு தானே. வா இதுக்கப்புறம் உங்ககிட்டலாம் நான் பயப்படுற ஆள் இல்லை. ஓடு இங்கேருந்து. நானே வெறியில் கிடக்குறேன். இது வேறு வெறி ஏற்றினேன். இந்த இதுக்கும் நம்ம போகும்போது கண்ணை எடுத்துன்னு போய்டும். ஏன்னா நம்ம அந்த சைடு கீழே இறங்கும் போதும் இது திடீர்னு அங்கே இருந்ததுன்னா கரெக்டாக ஆடி இருந்தோங்க. இப்போது டே 3 வந்துட்டோம். அந்த ஒரு டப்பாவால் இப்போ நம்ம டே 3ல் கொண்டு வந்து விட்டுருச்சுங்க. சத்தியமாக நான் நம்பவே முடியல. டே 3 வரைக்கும் ஆகிடுச்சு. எனக்கு அங்கே தாங்க கட்டிங் பிளேயர் தருவாங்க. என் ஆள் மனசு சொல்லுது. உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுதான் சொல்லுது. சரி ஓகே, இதை போடுற தம்பி. ஓகே, இது வேறு அங்கே பக்கில் தொங்குது. இந்த இடத்துல தான் நம்ம பொறுமையாக நம்ம யோசிக்கணும். எனக்கு தெரிஞ்சு சவுண்டு ரொம்ப கேட்குது. தலையை விடுவோமா? ஓடுற தம்பி. இந்த சைடு எனக்கு வராதுன்னு நினைக்கிறேங்க. ஓடு. ஓகேங்க, ஸ்ட்ரைக்கு வரல. ஓகே ஓகேங்க, மேலே போயாச்சு. அந்த 2 அழுத்திருக்கணுங்க. ஏன் தானே அப்படி பண்ணணும், தப்பு. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆட்மூட்லேயும் 2 தான் நினைக்கிறேன். சேஃப் கீயா? அட பாவீங்களா, என்னடா இப்படி பண்ணுறீங்க? சேஃப் கீயா தரானுங்க இவனுங்க. சரி ஓகே, இப்போதைக்கு சேஃப் கீ சேஃபாகவே இங்கேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம கீழே அந்த ஒரு ஒர்க் இருக்குது. நான் ஏன்டா லெஃப்ட்டில் போடலன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை நான் லெஃப்ட்டில் போடுறப்போ பக்காச்சு. அதனால தான் லெஃப்ட்டில் போடல. இதெல்லாம் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் மக்களே. நான் என்கிட்டேருந்து அனுப்புவேன், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி என்னை நம்பலைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு கவலை இல்லை. ஆனாலும் பரவாயில்ல.
பார்க்குற யூடியூபருக்காக தான் இதெல்லாம். ஓகே போடுறா தம்பி, போடுறா. அவள் தாங்க. என்னது மாஸ்டர் கீ போடு தக்காளி, மாஸ்டர் கீ கொடுத்துட்டானுங்க. சூப்பரு. அப்போனா சேஃப் கீயில் தான் எனக்கு தெரிஞ்சு கட்டிங் பிளேயர் இருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம இப்போ போகிறோம். ஓகேங்க, இப்போதைக்கு இந்த கிளவி இங்கே இல்லை. இந்த மாஸ்டர் கீ இங்கே தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டு சேஃப் கீ அப்படியே போய் எத்தனை வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சுப்பா பயன்ட்டேங்க இது. ஓகே போடுறா. ஓகே கன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கட்டும். இது பக்கெலாம் ஆகாது கன்று. இது வரைக்கும் அந்த கிளவி நம்ம பார்க்கவே இல்லை. ஐயோ இப்போ தான் பார்க்கலன்னு வாய வச்சேன், அதுக்குள்ளே பார்த்து வச்சுங்க. சரி ஓகே கன்று இருக்குது. இங்கே பாருங்களேன் கிளவி இங்கே இருக்குது. ஓய் கிளவி, அப்பா எவ்வளோ கிட்ட பார்த்தேன்டா எப்பா. அந்த சைடு போய் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஏன் தான் அப்படி போச்சா? ஓகே எனக்கு தெரிஞ்சு போகலாமா? லைட்டாக பயமாகவே இருக்கு. ஐயோ இது வேறு திரும்பி பார்க்கும். சரி ஓகே ஸ்ட்ரைக்காக இப்படி சுற்றின்னு போக வேண்டியது தான், வேறு வழியில். இப்படி தான் பண்ண மக்களே, நீங்களும் பார்த்துக்கோங்க. நான் பண்ண மாதிரி பண்ணோம். திடீர்னு உள்ளே ஒழிஞ்சிருந்தேன்னா நம்மளால முடிக்கவே முடியாது என்றைக்குமே. சரி என்ன கொடூரமாக உருவாக்கி வச்சுருக்கானோ ஒரு. சரி ஓகே அதுதான் மக்களே, எனக்கு தெரிஞ்சு நம்ம தப்பிக்க போகிறோம். ஓகேடா க்ளோஸு. இது பண்ணு அவ்வளோதாங்க. இந்த சேஃப் கே போட்டால் கட்டிங்கில் தான் தருவானுங்க. அப்படி தர்றேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மீட்டு தான் வைக்கணும். இது வேறு போகுது. ஐயோ நம்ம எதுக்கும் மேலே போவோம். எப்படி இருந்தாலும் திரும்பி தான் பார்க்கும். அதனால் நம்ம இங்கே இருப்போம் கொஞ்ச நேரம். ஓகேங்க எனக்கு தெரிஞ்சு அது போயிருக்கோம். அதனால் திரும்பி தட்டின்னு கீழே போவோம். திடீர்னு கீழே இருக்க போது டென்ஷன் ஆகிடுவேண்ணா. ஓகேங்க இங்கே தான் எங்கேயோ போயிருக்கு, ஆனால் எங்கே போயிருக்குன்னு தான் தெரில. சரி ஸ்ட்ரைக்காக பார்க்கணும். தம்பி இல்லைங்க இல்லைங்க எப்படியோ. சரி ஓகே எங்கேயோ கிராணி வேறு ட்ராப் போடுது. ஆனால் பரவாயில்ல நம்மக்கிட்ட தான் கன்று இருக்குல்ல. இது வச்சு டே எங்கடா கன்று? அடா பாருங்களா இவங்க கன்னே பக்கில் போயிடுச்சுங்க. இல்லை கன்னு பக்கில் போகல, நம்ம இங்கே தான் போட்டிருக்கோம். பரவாயில்ல சந்தோஷம்தான். இந்த கிளவி வந்துச்சுன்னா சுட்டுருவேன். கிளவி சீக்கிரவா வந்துச்சுன்னா அவள் தாங்க இது சுட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். வருதுங்க கிளவி. கிளவி சுட்றா எப்போ என்னங்க இவன் பண்ணுறான். 1 மினிட்டுக்கு டைம் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல 1 மினிட்டு. சரி ஓகே டே ஸ்பெஷல் கீலாம் குத்துறாதீங்கடா, கட்டிங் பிளேயர் கொடுங்கடா. எப்பா கட்டிங் பிளேயரு போடுறா. டேய் தக்காளி நம்ம டே 3 எஸ்கேப் ஆகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டே 1ன்னு என்கிட்ட சொல்லுங்கள் மக்களே, நான் டே 1 போடுறேன். டே 1னா டே 1 கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்போது டே 1 போடுவேன். அப்படி உங்களுக்கு டே 1 வேணுன்னா பரவாயில்ல. டே 3 ஓகேடா. மாஸ்டர் கீ யாரா தம்பி மாஸ்டர் கீ அவள் தான் கெத்தாக தப்பிக்க போகிறோம். ஓகேடா அவள் தான் மாஸ்டர். டே தம்பி டே 3 தப்பிக்கிறோங்க. சரி அது கொஞ்சம் சின்ன வருத்தமாக இருக்குது, ஆனால் பரவாயில்ல எப்படியோ தப்பிக்கிறோம். ஆட் முடியல அது பெரிய விஷயந்தான் இப்போதைக்கு. சரி ஓகே கிளவி கூப்பிட்டு போயிடலாம். அதாங்க எனக்கும் கரெக்டாக இருக்கும். அது மூஞ்சி பார்க்க வச்சு கிளம்பணும், அப்போ தான் என் மனசு ஆறும். இந்த கிளவி இந்த சைடு வந்துருக்குந்துற போதுங்க, அசிங்கமாக போய்ட அப்புறம் என் நிலமை. எனக்கு தெரிஞ்சு மேலேருந்தாங்க கிளவி வரும், கீழே இருந்தெல்லாம் ரிலீஸ் பண்ண வருது. பயன்ட்டேங்க. ஐயோ அங்கே எதுவும் கீழே இருந்தது, நான் பயன்ட்டேங்க. சரி ஓகே கிளவி சீக்கிரம் அண்ணன் போயிட்டு வரட்டா? எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டோங்க. சீக்கிரம் கிளவி. எங்கள் 60 செகண்ட் இல்லை, அதான் கொஞ்சம் டைம் ஆகுது. கிளவி சீக்கிரம் வா. என்னங்க இது இவ்வளோ நேரம் ஆகுது? கிளவி சீக்கிரம் வா கிளவி, எனக்கு வேறு டைம் ஆகுது. 60 செகண்ட் இல்லைங்க, அதான் கொஞ்சம் டைம் ஆகுது, வெயிட் பண்ணோம். ஐயோ எந்த சைட்லேருந்து வரப்போகுதுன்னு வேறு தெரில. பாய் கிளவி அண்ணன் போயிட்டு வரேன். போடா. ஐயோ ஏங்க ஆமர்ண்ணா இதுவே பண்ணல. ஆடா பாவி. டே தம்பி ஏன்டா இப்படி பண்ணுற? ஜெயிக்கலான்னு இருந்தா கடைசியில் என்னை எப்படி பண்ணி விட்டானுங்க பாருங்களேன். ஆடா கொடுமையே, இது என்னடா கொடுமை, புது கொடுமை. ஆமர் வேறு எங்கே போட்டேன்னு தெரிலங்க. ஆமரில் ஒச்சிய விடல, கிளம்புறன் வேறு வீரப்பா வேறு சொல்லிட்டேன். நல்ல வேலை எப்படி தப்பிச்சிட்டேன். இப்படி ஓடி ஓடுற தம்பி மேலே ஓடுறா. அடா பாவிங்களா, என்னடா இது நமக்கு வந்த கொடுமை. ஆமர் எங்கடா போட்டேன்? டே தம்பி எங்கேயோ ஆமரை மட்டும் போட்டேன், அது மட்டும் கிடைக்கலாம், எஸ்கேப்பே ஆக முடியாது. இது என்னடா எனக்கு வந்த புது கொடுமை. எங்க ஆமர் எங்கங்க? ஐயோ ஆமரே காணோம்.
என்னடா கொடுமை இது. ஜெயிக்கலான்னு ஆசையாக வந்த ஆமை இருக்கானுங்க. அதாங்க வேறு ஏதோ ஒரு முடிக்கணும்னு நினச்சினே இருந்தேன். எங்கே முடிக்கிறதுன்னு வேறு தெரில. ஆமர் வேறு எங்கேயோ விட்டாங்க. போய் கீழே இருக்கா மேலே இருக்கா? அடப்பாவி, இவ்வளோ முடித்தவன் அந்த ஒரு ஆமர்னால எப்படி ஆகுது பார்த்தீங்களா நம்ம நிலமை. ஆமர் டே அப்பா ஆமர் இங்கே இருக்கு. சரி ஓகே, 30 செகண்டில் நம்ம டப்புன்னு போய் இதை வச்சுட்டு இந்த வச்சு விட்டு நம்ம மாஸ்டர் கீ எடுக்கிறதுக்குள்ளே கரெக்டாக 30 செகண்ட் போயிருக்கோம். அப்படியே கிளம்பி முடிஞ்ச பார்த்துக்கினே நம்ம கிளம்பிடலாம். அந்த முகம் இருக்கே அப்பா, இதுக்காக தான் காத்துன்னு இருந்தேன். கடைசியில் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு வைப்பீங்கன்னு நினச்சே பார்க்கலடா. அப்போவே ஏதோ நினச்சேங்க. அப்போவே நான் ஜெயிக்கிற மூடில் வந்தனால எனக்கு அது பார்க்க தோணல. சரி ஓகே, எர்ரா மாஸ்டர் கீயா இது ஆவியாக இருந்தாலும் நம்மளை தொல்லை கொடுக்கும் போலங்க. எர்ரா மாஸ்டர் கீயா அவள் தான் தப்பிக்க போகிறோம். கிளவி அண்ணன் போயிட்டு வரட்டா? சீக்கிரமா கிளவி, உன் முகத்தை பார்த்துனே கிளம்புறேன். அவள் தான் இந்த வட்டியாவது கரெக்டாக ஓப்பன் ஆகிடணும். வா கிளவியே. ஓகே போயிட்டு வரேன் அண்ணா, பாய். அப்பா அம்மா இது வேறு பார்க்குது. எப்பா என்ன சுகம். இப்போ தாங்க சுகமாக இருக்குது ஜெயிச்சது. எப்படியோ ஹார்ட் மூடில் ஜெயிச்சிட்டோம். எப்படியோ இந்த எண்டு அம்மா பயமுறுத்து தான். ஜம்பு ஸ்கேர்லாம் நம்மலாம் பயப்படவே மாட்டோம். எப்படியோ எப்படியோ நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம் ஹார்ட் மூடில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்க வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய். மறக்காம இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.